தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்று காயத்ரி மந்திரத்தின் விளக்கத்தை அழகாக தமிழில் பதிவு செய்துள்ளார் மகாகவி பாரதியார். காயந்தம் திராயத்தே இதி காயத்ரிஹி, அதாவது ஜபிப்பவர்களை காப்பதால் காயத்ரி. எல்லா நிலைகளிலும் வாழ்வை வளப்படுத்துகின்ற ஆற்றல் மிக்கது காயத்ரி மந்திரம். இம்மந்திரத்தை கோடிக்கணக்கானோர் காலம் காலமாக ஜபிக்கிறார்கள். அறிவு தெளிவை பிரார்த்திக்கிறது இந்த மந்திரம். எல்லா துன்பங்களுக்கும் காரணம் அறியாமையே என்று நமது உபநிடதங்கள் கூறுகின்றன. சமுதாயமாகட்டும், ஆன்மீகமாகட்டும் அல்லது மற்ற எந்த துறையாகட்டும், இது முற்றிலும் உண்மை என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அந்த அறியாமை விலகி அறிவு தெளிவு ஏற்பட இந்த மந்திரம் வேண்டுகிறது. இந்த அறிவு தெளிவு எந்த புறச்சாதனங்களின் தூண்டுதலுமின்றி உணர்வின் ஆழங்களில் இருந்து எழுவதாகும். இது உள்ளுணர்வு, அதாவது ஆங்கிலத்தில் இன்ட்யூஷன் என்று கூறுகிறார்கள். இது ஒருபோதும் பொய்ப்பதில்லை. எந்த துறையை எடுத்தாலும் மனிதனின் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் இந்த உள்ளுணர்விலிருந்தே எழுந்தவை. விஞ்ஞானம், கலை, ஆன்மீகம் என்று எதனை எடுத்துக்கொண்டாலும் அவற்றின் உன்னத சிகரங்களுக்கான வாசலாக திகழ்கிறது உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வே சாஸ்திரங்களில் மேதாகா, புத்திகி, தீ, ஞானக்கண், மூன்றாம் கண், நெற்றிக்கண் என்றெல்லாம் அறியப்படுகிறது. இந்த உள்ளுணர்வை விழிக்கச் செய்யுமாறு செங்கதிர் தேவனாகிய சூரிய பகவானை வேண்டுகிறது இந்த மந்திரம். வாழ்க்கையின் உன்னதங்களுக்கான திறவுகோலாக, உயர்நிலைகளின் இருப்பிடமாக இருப்பதால் இந்த மந்திரம் வரமளிக்கின்ற தெய்வீக மந்திரம், அதாவது வரதா தேவியாகவும் மந்திரங்களின் தாயாக சந்தசாம் மாதா என போற்றப்படுகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் எனும் 2ஆம் பகுதியில் சூரிய வழிபாடு குறித்தும் சூரியன் வழிபட்ட 12 தலங்கள் குறித்தும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். தமிழர் தம் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் அனைவருக்கும் உற்சாகத்தை தரும் ஒரு விழா நாளாகும். மகர ராசியில் சூரியன் பிரவேசிப்பதை மகர சங்கராந்தி என்று குறிப்பிட்டு அது நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. காசியப்பரின் புதல்வரான சூரிய பகவான் எல்லாவிதமான நோய்களையும் தீர்ப்பவன், வெற்றியை அருள்பவன். இதை விளக்க ஏராளமான சம்பவங்கள் இதிகாச புராணங்களில் உள்ளன. ராவணனை வதம் செய்ய போர் புரியும் காலத்தில் ராமர் சற்று களைப்படையவே அகத்திய மாமுனிவர் அவர் முன் தோன்றி சூரியனை வழிபடுவதற்காக ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசித்தார். ஆதித்ய ஹிருதயத்தை ஓதி சூரியனை தொழுது ராவணனை வதம் செய்தார் ராமர். ஆதித்ய ஹிருதயத்தை தினமும் காலையில் சொன்னால் உண்டாகும் நலன்கள் பலவாக உள்ளது. இந்த மந்திரம் மிகவும் புண்ணியம் வாய்ந்தது. எல்லா எதிரிகளையும் அழிப்பது, வெற்றியை தருவது, அழிவற்றது, மங்களத்துக்கெல்லாம் மங்களமானது, பாவங்களை போக்க வல்லது, கவலையையும் துன்பத்தையும் நீக்குவது, ஆயுளை வளர்ப்பது. அடுத்ததாக மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் செய்தபோது அவர்களின் குருவான தௌமியர் சூரியனின் 108 நாமங்களை தருமருக்கு உபதேசம் செய்தார். மனம் குளிர்ந்த சூரிய பகவான் அக்ஷய பாத்திரத்தை தர்மபுத்திரருக்கு அளித்தார். இதை சொல்பவர்கள் நல்ல மனைவி, நல்ல கணவன், புத்திரர்கள், செல்வம், ரத்தின குவியல் ஆகியவற்றை அடைவர். சூர்யாஷ்டகம் என்பது சிவபிரானால் உரைக்கப்பட்டது.
8 ஸ்லோகங்களில் சூரியனின் மகிமையை உரைக்கும் அற்புதமான தோத்திரமாகும். சூரிய துதியில் அடுத்ததாக நாம் அறிய இருப்பது மயூர சதகம் என்பதாகும். ஹர்ஷவர்தனரின் அவை புலவராக இருந்த கவிஞர் மயூரபட்டர் பேரழகியாக விளங்கிய தன் மகளின் அழகை வியந்து கவிதை பாடினார். மகளின் அழகை தந்தை வர்ணிக்கலாமா என்று மனம் நொந்த தபஸ்வியான அவரது மகள் அவருக்கு குஷ்டநோய் பிடிக்குமாறு சாபம் கொடுத்தாள். குஷ்டநோயால் அவர் அவதிப்படுவதை பார்த்த பின்னர் மகள் மிகவும் வருத்தமடைந்து அவரை சூரியனை குறித்து 100 பாடல்கள் கொண்ட சதகம் ஒன்றை இயற்றக் கூறினாள். மயூரர் சதகத்தை இயற்றி சூரியனை துதிக்கவே அவர் குஷ்டம் நீங்கியது. ஹர்ஷவர்தனர் உள்ளிட்ட அனைவரும் பிரமித்தனர். பல்வேறு மந்திரங்களை உள்ளடக்கிய இந்த சதகம் குஷ்டம் உள்ளிட்ட அனைத்து நோய்களையும் போக்கும். அடுத்ததாக சூரிய நமஸ்காரம். இது மிக அற்புதமான உடல் பயிற்சி. சூரியனுக்குரிய மந்திரங்களை சொல்லி இதை செய்யும் பொழுது உள்ளம் பண்படுகிறது. 14 ஆசனங்களை உள்ளடக்கிய சூரிய நமஸ்காரத்தை செய்வோர் நீடித்த ஆயுளுடனும் நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் திகழ்வர். இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்பவர் சென்னையில் வாழ்ந்த யோகி கிருஷ்ணமாச்சாரியா அவர்கள். இவரது சரித்திரம் அற்புதமானது. சூரியனை தொழாமல் இவர் எதுவும் செய்ததில்லை. தொடர்ந்து நாம் சிந்திக்க இருப்பது சூரியன் வழிபட்ட 12 தலங்கள். கேதாரம், திருக்கோலக்கா, திருவெண்காடு, சாயாவனம், கருங்குயில் நாதபுரம், திருத்துருத்தி, ஸ்ரீவாஞ்சியம், திருநாகேஸ்வரம், குடந்தை கீழ்கோட்டம், தேதியூர், திருமியச்சூர், திருவாவடுதுறை ஆகிய தலங்கள் பெருமை வாய்ந்தவை. இவற்றில் சூரியனுக்கு ஆலயமுள்ள தலங்களாக திருமியச்சூர், திருநாகேஸ்வரம், குடந்தை கீழ்கோட்டம் ஆகியவை திகழ்கின்றன. சூரியனுக்கே பிரத்யேகமாக நாடு முழுவதும் உள்ள ஆலயங்களில் ஒரிசாவில் உள்ள கொனார்க், குஜராத்தில் மெத்தேரா, காஷ்மீரில் மார்த்தாண்ட கோவில், ஆந்திராவில் அரசவல்லி கோவில், தமிழ்நாட்டில் சூரியனார் கோவில் உள்ளிட்ட ஆலயங்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும். சூரியனின் தாய் அதிதி என்றும் தந்தை கஷ்யபர் என்றும் நாம் முன்னரே கண்டோம். அதிதியின் மகன் என்பதால் ஆதித்யன் என்ற பெயர் வந்தது. சூரியனின் ரதம் ஒற்றை சக்கரம் மட்டுமே கொண்டது. 7 குதிரைகள் சூரியனின் ரதத்தை இழுக்கின்றன. அவையாவன காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், பிரகதி, பங்கி, திருஷ்டுப், ஜெகதி என்ற சந்தஸ் ஆகும். இவருடைய சகோதரர்கள் கருடன் மற்றும் அருணன் ஆவார்கள். சூரியனின் சகோதரன் அருணன் அவர் பயணிக்கும் தேரின் சாரதியாக திகழ்கிறார். சூரியனுக்கு 2 மனைவிகள், உஷை, பிரத்யுஷை என்பதாகும். உஷையின் நிழலில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டவள் பிரத்யுஷை. சூரியன் உதிக்கும் நேரம் உஷத்காலம், சூரியன் மறையும் நேரம் பிரத்யுஷத்காலம். தொடர்ந்து நாம் சூரியனின் புத்திரர்கள் பற்றி சிந்திப்போம். சூரியன் சாயாதேவி புத்திரனாக மந்தன் இருந்தார். யமன், அஸ்வினி தேவர்கள், கர்ணன், சுக்ரீவன் ஆகியோரும் சூரிய புத்திரர்கள். யமுனை மற்றும் பத்திரை சூரியனின் 2 புதல்விகள். நமது புராணத்தின்படி சூரியனுக்கு 12 பெயர்கள். மித்ரா, ரவி, சூர்யா, பானு, ககன், பூஷா, ஹிரண்யகர்பன், மரீச்சி, ஆதித்யா, சவித்ரன், அர்கன், பாஸ்கரன் என்பதாகும். ஆண்டின் சில நாட்கள் மட்டும் சூரிய கதிர்கள் மூலவர் மீது விழும். இச்சமயத்தில் இக்கோவிலில் பூஜை நடைபெறும். இதற்கு சூரிய பூஜை என்று பெயர். கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலில் சித்திரை 13, 14, 15 தேதிகளில் இந்த சூரிய பூஜை நடைபெறும். ஆடுதுறை என்னும் அக்னியூரில் ஆப்த சகாயேஸ்வரர் கோவிலில் பங்குனி மாதம் 5 நாட்கள் நடைபெறும். மூன்றாவதாக
திருக்கோடிக்கா கோடீஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாதம் 19, 20, 21 ஆகிய நாட்களில் சூரிய பகவான் தனது கதிர்களை இறைவன் மீது செலுத்தி வழிபாடு செய்கிறார். நான்காவதாக செம்பனார் கோவில் ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயம். இக்கோவிலில் சித்திரை 7 முதல் 18 வரை சூரிய கதிர்கள் மூலவர் மீது படும். ஐந்தாவதாக திருக்கண்டியூர் பிரம்மசிர கண்டீஸ்வரர் ஆலயம். மாசி மாதம் 13, 14, 15 தேதிகளில் மாலை 4:45 முதல் 6:10 வரை சூரிய கதிர்கள் மூலவர் மேல் படும் நேரமாக உள்ளது. திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி 13, 14, 15 தேதிகளில் சூரிய கதிர் படும். கோவில் 10 திருத்தெளிசேரி பார்வதீஸ்வரர் கோவிலில் பங்குனி 13ஆம் தேதி முதல் 10 நாட்கள் சூரிய கதிர்கள் மூலவரை பரிசிக்கும். திருநெல்லிக்கா நெல்லிவனநாதர் கோவிலில் ஐப்பசி தேய்பிறை சதுர்த்தி முதல் 7 நாட்கள் மற்றும் மாசி மாதம் 18 தேதி முதல் 7 நாட்கள் சூரிய கதிர்கள் மூலவரை ஸ்பரிசிக்கும். பாரியா மருதுபட்டி மருந்தீஸ்வரர் கோவிலில் சிவராத்திரி மறுநாள் அதிகாலையன்று சூரிய கதிர்கள் சிவபெருமானின் மீது படும். மேலச்சேவல் ஆதித்த வர்ணேஸ்வரர் கோவிலில் செப்டம்பர் 23, 24, 25 தேதிகளில் சூரிய கதிர்கள் மூலவர் மீது படும். திருவீசநல்லூர் சிவயோகிநாதர் கோவிலில் சித்திரை 1, 2, 3 ஆகிய நாட்களாகும். பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் கோவிலில் சித்திரை 1 முதல் 7 வரை. திருமியச்சூர் மேகநாத சுவாமி கோவிலில் சித்திரை மாதம் 21 தேதி முதல் 27 வரை சூரிய கதிர்கள் மூலவரை தழுவும். மகேந்திரப்பள்ளி திருமேனி அழகர் கோவிலில் பங்குனி 1 முதல் 7 வரை இக்காட்சி நிகழும். இன்னம்பூர் எழுத்தரிநாதர் கோவிலில் ஆவணி 31, புரட்டாசி 1, 2, பங்குனி 13, 14, 15 தேதிகளில் நடைபெறும். குருந்தமலை குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் மார்ச் 22 அஸ்தமன சமயத்தில் நிகழும். ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டநாத சுவாமி கோவிலில் சித்திரை 6, ஐப்பசி 6 ஆகிய நாட்களில் சூரிய கதிர்கள் மூலவரை தழுவும். உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவிலில் மார்கழி மாதம் முழுவதும் காலை 7 மணிக்கு இந்நிகழ்வு தொடர்ந்து நடக்கிறது. இவை தவிர சூரியன் தேவ வடிவில் இருந்து ஆகம விதிப்படி சிவலிங்கம் அமைத்து பூஜித்து பேறு பெற்ற பல தலங்கள் உள்ளன. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில், பரித்திநியமம் பாஸ்கரேஸ்வரர் கோவில், திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில், திருச்சோற்றுத்துறை சோற்றுரைநாதர் கோவில் மற்றும் பல கோவில்கள். ஒரிசா மாநிலத்தின் கொனார்க் மற்றும் குஜராத் மெத்தேரா சூரியன் கோவில்களில் புகழ்பெற்றவைகளாகும். நாளைய நிகழ்வில் சூரியன் குறித்த அரிய தகவல்களையும் சூரிய வழிபாடு குறித்தும் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய வழிபாடு குறித்தும் சூரியன் வழிபட்ட 12 தலங்கள் குறித்தும் சூரிய கதிர்கள் படும் கோவில்கள் குறித்தும் சூரிய குடும்பம் குறித்தும் நாம் பகிர்ந்த செய்தியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஆதவன் குறித்த செய்திகளோடு நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.